பிரைஸ் த லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 Chronicles chapter 31 verse 21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். இந்த எசேக்கியா ராஜா அவர் ராஜாவான நாளில் அந்த யூதா தேசம் முழுவதும் அநேக சீர் அமைப்புகளை அவர் கொண்டு வந்தார். நிறைய ரீஃபார்ம்ஸ். ஆலயம் பூட்டப்பட்டிருந்த ஆலயத்தை திறந்து அதை சுத்தம் பண்ணி அதை பழுது பார்த்து அதில் முந்திலாம் நடந்து கொண்டிருந்ததான அந்த பலிகள் எல்லாம் அவர்கள் ஸ்டாப் பண்ணி அப்படியா இருந்த சூழ்நிலையில் மறுபடியுமாக லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரையும் பணியில் கொண்டு வந்து மறுபடியும் எல்லா பலிகளையும் ஆரம்பித்து எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தின் வேலையில் அவன் அதிக கவனம் செலுத்தினான் என்று நீங்கள் இந்த வாசித்து பார்த்தீங்கன்னா 31, 30ஆம் அதிகாரம் எல்லாம் அதை குறித்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அநேக சீர்திருத்தங்களை எசேக்கியா ராஜா இந்த யூதா தேசம் முழுவதும் அவர் கொண்டு வந்தார். பஸ்கா பண்டிகைக்கு ஆசரிக்கும்படி அவர் செய்கிறார். தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். எல்லாரிடத்துலையும் போய் தேவாலயத்தெல்லாம் நல்லா அங்கே இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு, சுத்திகரித்தார். அதான் நான் வாசிக்கிறேன். அவர்கள் ராஜாவாகி எசேக்கியாவினிடத்திலே போய் நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகனி பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூகத்து அப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகி ஆகாஸ் அரசாளும் போது நம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தம் பண்ணினோம். ஏதோ அவைகளை கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். அப்படியாக எல்லாவற்றையும் எதெல்லாம் உடைந்து போயிருந்ததோ அதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, அதை சீர்படுத்தி அதெல்லாம் சுத்திகரித்து அதை முன்போல அவர் ஸ்தாபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வார்த்தையில் நம்ம வாசித்தது போல் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் செய்த வேலையில் மாத்திரம் இல்லை, தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்னெல்லாம் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் அவர் எப்படி செய்தாராம், தன் முழு இருதயத்தோடும் செய்தான். அது நிமித்தம் எசேக்கியா ராஜா சித்தி பெற்றான். தமிழில் சித்தி பெற்றான் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் ஸோ ஹி ப்ராஸ்பர்ட். அவன் ப்ராஸ்பரஸாக ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மாறினான். எது நிமித்தம் அந்த ஆசிர்வாதம் வந்தது? எதனால் பிரியமானவர்களே? தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவன் செய்ய தொடங்கினது முழு இருதயத்தோடு அவதை செய்கிறான். தேவனுக்கு அடுத்த தேவனை முன்பாக வைத்து ஆண்டவரை தேடும்படி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது பிரமாணங்கள் என்னென்ன கட்டளைகள் இருக்குதோ அதெல்லாம் கீழ்ப்படியும்படிக்கு அவன் தன் இருதயத்தை ஒருமுனப்படுத்தி அதை முழு இருதயத்தோடும் அவன் செய்தான். அது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எசேக்கியா ராஜா பெற்றுக்கொண்டார். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிறேன். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். தேவனுக்கு முன்னால நன்மையானதை எசேக்கியா ராஜா செய்தாராம். தேவனுக்கு முன்னால செம்மையானதை அவர் செய்தார். தேவனுக்கு முன்னால உண்மையானதை அவர் செய்தார். அது மாத்திரம் இல்லை, எப்படி செய்தாரு? முழு இருதயத்தோடும் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப எளிது. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலை?
எசேக்கியா ராஜா கிட்டேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம்? அவன் தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு முன்னால் நன்மையானதை செய்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்னால் செம்மையான காரியத்தை செய்கிறோமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாய் நடந்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, 3 காரியங்கள் நமக்கு செக். நன்மையானது, செம்மையானது, உண்மையானது. மனுஷங்களுக்கு முன்னால் இல்லை, தேவனுக்கு முன்னால். மனுஷங்களை நம்ம எப்படினாலும் ஏமாத்திடலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அப்படி தானே? அதனால் அவர் என்ன செய்தாராம்? தேவனுக்கு முன்னால் நன்மையானதையும் செம்மையானதையும் உண்மையானதையும் செய்தது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தின் விஷயங்கள், பிரமாணங்களை கீழ்ப்படுகிற காரியங்கள், தேவனை தேடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் முழு இருதயத்தோடும் செய்தான். அது நிமித்தமாய் சித்தி பெற்றான். அவன் கை வச்ச இடம்லாம் ஆசீர்வாதம். சில சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்தாலே எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க எங்களுக்கு பிளஸ்ஸிங், நீங்கள் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணீங்க எனக்கு ஆசீர்வாதம். சிலர் அப்படி சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம்ல. சில டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் கைராசி உள்ளவங்கன்னு சொல்லுவோம், அவங்கக்கிட்ட போனாலே சுகமாயிரும். சிலருடைய அந்த மாதிரி நம்மளுக்கு இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி எசேக்கியா ராஜா எங்கெல்லாம் போனானோ அவன் சித்தி பெற்றான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். பிரியமானவர்களே, நம்ம எசேக்கியா ராஜாவினுடைய சம்பவம்லாம் நமக்கு நிறைய தெரியும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட வேளையில் தேவனே சொல்லி அனுப்புகிறார், அவனுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்திடு, முடிஞ்சிருச்சு, உன் லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு ஆண்டவரே சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அந்த சுவர்புறமாய் திரும்பி அழுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் செய்த காரியங்களை கொஞ்சம் நினைத்தருளுங்கப்பா, எவ்வளோ நன்மையானது நான் செய்தேன் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்க. ஆண்டவர் ரிமெம்பர் பண்ணாரா? நேற்று தான் நம்ம தியானித்தோம். என்னாகுமோம் 23:19 என்ன தியானித்தோம்? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனால் எசேக்கியா ராஜா வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்யலை. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? தேவன் அவருடைய உண்மையை பார்த்தார். ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக நன்மையானதையும் செம்மையானதையும் உண்மையானதையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு பதில் வரும். நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய காரியங்கள் சித்தி பெறும், நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ ஒரு எஃபர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். இன்றைக்கி நம்ம எவ்வளோ பிரயாசப்படுத்த நினைக்கிறோம், பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படியோ பணம் போயிடுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கடைசியில் வரும்போது எங்கே போகுதுன்னே தெரியல. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறோம், கடைசியில் அது வேறு விதமாய் மாறுகிறது. இதெல்லாம் மாறி தேவ ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் 5 அப்போ 2 மீன் இருந்தால் கூட சமாதானமாக, நல்ல நிறைவாக, நல்ல திருப்தியாக நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவ ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, எந்த இடத்துல போனாலும் தேவ ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? எதை செய்தாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியம் ஆலயத்தின் மேலே நம்மளுக்கு ஒரு வாஞ்சை இருக்குதா? பாஸ்டருக்காக செய்கிறோமா, சிஸ்டருக்காக செய்கிறோமா, இல்லை யாருக்காக செய்கிறோம்? எதை செய்தாலும் இருதயத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்ம செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நம்ம செய்யும்போது நிச்சயமாக அந்த மனிதர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அது நிச்சயம். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருத்தராலையும் முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசின இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 நாளாகமம் 31:21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபம் பண்ணுவோமா?